உளவுத்துறை காவலரை தாக்கிய வக்ஃபு சேர்மன். முதலமைச்சரிடம் சொல்லி வேலையை தூக்கவா? காவலர்களுக்கே இந்த நிலைமையா? தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் தலைவர் அப்துல் ரஹ்மான் தனக்கு வேண்டிய பெண்ணான மாலதிக்கு வக்ஃபு சொத்தை கொடுக்க சொல்லி பிரத்யேகமாக வெளியான ஆடியோவை தொடர்ந்து பெரும் சர்ச்சை வெடித்தது. முதல்வருக்கு நெருக்கமானவராக இருப்பதாலும் கூட்டணியில் இருப்பதாலும் இவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளது என்ற குற்றச்சாட்டு வலுத்தது. இந்த நிலையில்தான் தற்போது இதே அப்துல் ரஹ்மான் தொடர்பாக ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இரு உளவுத்துறை காவலர்கள் பேசிக் கொண்டதாக கூறப்படும் அந்த ஆடியோவில் வக்ஃபு போர்டு சேர்மன் அப்துல் ரஹ்மான் சென்னை மாநகர் உளவுத்துறை காவலரை தாக்கியதும் பின்னர் முதலமைச்சரிடம் சொல்லி டிஸ்மிஸ் செய்து விடுவேன் என்று மிரட்டியதும் அவரையே மன்னிப்பு கேட்க வைத்ததும் தொடர்பாக தகவல்கள் பதிவாகியுள்ளன. வணக்கம். அது யார் அடிச்சது? இது சேர்மன் தான் வந்து அந்த ஐஎஸ் போலீஸ் வந்து தாக்கிருக்காப்ல. கேட்டா அங்க இருக்கிறவங்க எல்லாம் இல்ல சிஓ தான் வந்து இது பண்ணா போல அப்படின்றாப்புல. இல்ல சேர்மன் அப்படி காப்பாத்துறாங்க. ஓ, முதல்ல அப்படித்தான் நினைச்சேன். சேர்மன் யாருங்கிறது பாதி போலீஸ் மேல எல்லாம் கை வச்சா சும்மா விடக்கூடாது இவங்கள. நன்றிங்க. இப்ப கேளுங்க, அவரை இவங்க போட்டு மிரட்டுறாங்க. யாரு? அவர் சிஎம் உடனே பேசுறாரு, உங்க வேலையை காலி பண்ணிடுறாரு வச்சிருக்காருன்னு அடி வாங்கினவர் போய் அங்க போய் மன்னிப்பு கேட்டாரு. அடி வாங்கினவர் போய் மன்னிப்பு கேட்டாராமா? கேட்டிருக்காரு. என்ன காமெடி இருக்கு பாருங்க இது. அவ்வளவுதான், போலீஸ் அவ்வளவுதான். இப்படி பண்றாங்க. ஓகே ஜி, ஓகே ஜி, ஓகே ஜி, ஓகே. மீடியா அனுப்பிச்சு விட்ட வந்துட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தர் வரலையா? வந்துருவாங்க, இப்ப வந்துருவாங்க. நான் அங்கதான் இருந்தேன் கொஞ்ச நேரம். சரி பார்த்தேன் போலீஸ் ஃபுல்லா இருக்கு, நம்மள வந்து பார்க்க கூடாது, நான் வந்துட்டேன் கிளம்பி. சரி சரி சரிங்க. ஓகே ஜி, ஓகே. தேங்க்ஸ். அரசியல் காரணங்களுக்காக முதல்வர் இவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதும், அங்கு சுற்றி இங்கு சுற்றி கடைசியில் காவல்துறையினர் மீதே கை வைப்பதும், முதல்வர் பெயரை சொல்லி மிரட்டுவதும் எக்காலத்துக்கும் ஏற்புடையது அல்ல என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். மேலும் முதல்வரின் தலைமையில் இருக்கும் காவல்துறையில் இருப்பவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் யாரிடம் சென்று முறையிடுவது என்று காவல்துறையினரே புலம்புவதையும் கேட்க முடிகிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் காவல்துறையினருக்கு முழு சுதந்திரம் வழங்கப்படும் என்றும், திமுக ஆட்சியில் இவ்வாறெல்லாம் நடப்பது இயல்புதான் என்றும் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். படித்தவரா நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.